हरे कृष्णा परम विजयदे श्री कृष्ण संकीर्तनम जय श्री गुरुदेव. இன்றைக்கு தாசிய பக்தி பற்றி பார்க்கலாம். பகவானோட ஒத்து போகிறதுங்கிறது மாபெரும் சௌபாக்கியம். கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. ஆயிரக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம்தான் ஒருத்தருக்கு வாசுதேவன் தான் சர்வமும் அப்படிங்கிற அறிவு உண்டாகுது அப்படிங்கிறார். பகுனாம் அப்படின்னா பற்பல, ஜென்மனாம் அந்தே பிறவிகளுக்கு பிறகு, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. ஓர் அறிவாளி மாம் பிரபத்தியதே என்ன சரணடைகிறான். எப்படி சரணடைகிறான்னா, வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் அனைத்துக்கும் காரணகர்த்தா. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா, அத்தகு மகாத்மா சுதுர்லப, கிடைப்பதற்கு அரிது அப்படிங்கிறார். அப்போ ஆயிரக்கணக்கான ஜென்மங்களில் செய்த சாதனைகளின் பலனாகத்தான் ஒருத்தருக்கு நான் பகவானுடைய பக்தன், தாசன் அப்படிங்கிற மனப்பாங்கு ஏற்படுது. நாரதர் தம்முடைய பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார், ச தரதி ச லோகாம் ஸ்தாரயதி அப்படிங்கிறார். பகவானுடைய தாசர்கள் மாயையிலிருந்து தாமும் விலகுவதுடன் தம்மை அண்டியவர்களையும் விலகச் செய்கிறார்கள் அப்படிங்கிறது கருத்து. பகவானுக்கு தாசனாக இருப்பது, இந்த முடிவை எடுத்துட்டாலே பக்தி அங்கே வளர ஆரம்பிச்சிடும். இதயத்துக்குள்ள அபிமானங்கள் குவிஞ்சு கிடக்குது. அந்த அபிமானங்கள் தூய அன்பின் சுவையை நாம் உணர முடியாதபடி நம்மை கலப்படம் பண்ணி வைத்துவிட்டன. எனவே தான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், எல்லா அபிமானங்களையும் விட்டு விட்டு வா அப்படிங்கிறார். சர்வ தர்மான் பரித்யஜ, மனசாலையும் வெற்று அப்படிங்கிறார். தாசனாக இருக்கும்போது அப்போ கூட நான் ஒரு சிறந்த பக்தன் அப்படிங்கிற அபிமானம் வரலாம். எனவே தான் சைத்தன்ய மகாபிரபு தாசானு 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 தாசன் அப்படி நினைங்க அப்படிங்கிறார். சங்கர மடங்களை 4 திசைகளில் ஏற்படுத்தினார் ஆதிசங்கரர். கிழக்க பூரி, ஜெகநாத்புரி, அங்கே கோவர்த்தன மட் ஏற்படுத்தினார். தோடகாச்சாரியார் முதல் குரு. மேற்க துவாரகா, அங்கே கலிகா மட் அப்படின்னு சுரேஸ்வர் ஆச்சாரியர் அவர் தலைமையில் இருந்தது, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கு. தெற்க சிருங்கேரி சாரதா மடம், அஸ்தாமலகர் அவர் தான் ஆச்சாரியர், ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள் இவங்கெல்லாம். வடக்க ஜோதிர்மட்டுன்னு சொல்லுவாங்க. இது பத்ரிநாத்துக்கு கொஞ்சம் முன்ன இருக்குது. இங்கே பத்மபாதர் ஆச்சாரியராக இருந்தார். இதில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் பூரியில் இருக்கிற கோவர்த்தன மட், அந்த சங்கர மட்டில் ஒரு சங்கராச்சாரியார் இருந்தாங்க. அப்போது மகாபிரபுடைய இந்த பக்தி மார்க்கம், நாம சங்கீர்த்தன மார்க்கம் பரவுறதை பார்த்துட்டு சில அடியார்கள் அங்கே இருந்த சங்கராச்சாரியார்கிட்ட, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறதுல என்ன நன்மை இருக்குது, அது சொல்லலாமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த சங்கராச்சாரியர் அதை ஒத்துக்கிட்டார். நிச்சயமாக அதில் நன்மை இருக்குது, நீங்கள் சொல்லலாம். நீங்கள் 1,00,000 தடவை அந்த நாமங்களை சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட 58-60 ரவுண்டு நாமம், 108 1,00,000 முறை நீங்கள் நாமம் சொல்லிட்டீங்கன்னா, நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னும் ஜாஸ்தி சொன்னீங்கன்னா ஆத்மா பிளாட்ஃபார்ம், அந்த தெய்வீக தன்மைக்கு வருவீங்க. இன்னும் 1 மடங்கு அதிகமாக சொல்லிட்டீங்கன்னா, நான் உடம்பும் இல்லை ஆத்மாவும் இல்லை, நான் தான் பிரம்மன் அப்படின்னு தோணும்.
அதுக்கடுத்து இன்னும் ஜாஸ்தி நாமங்களை சொன்னீங்கன்னா, நான் பிரம்மா கிடையாது, நான் தான் விஷ்ணு. இன்னும் அதிகமாக சொன்னால் நான் தான் சிவன். இன்னும் அதிகமாக சொல்லிட்டா, இந்த லோகத்தில் என்ன தவிர எதுவும் இல்லை, நான் தான், அது மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்படி ஒரு விளக்கம் அவர் கொடுத்தார். அப்போது அந்த நேரத்தில் அங்கே ஹரிதாஸ் தாகூர் இருந்தார். அவர்கிட்ட பக்தர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க, இப்படி அந்த பெரியவர் சொல்கிறாரு அப்படின்னு. ஹரிதாஸ் தாகூர் சொன்னார், தாஸ்யம் அப்படிங்கிறது தன்னை இறைவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறது. அதற்கு மேலே எந்த சிந்தனையும் அங்கே கிடையாது. நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்க, அவ்வளோதான். அதற்கு மேலே அது வளரணும்னா அதற்கு ஒரு மார்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தார். 1,00,000 நாமம் சொன்னீங்களா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா அப்படின்னு தோணும். அப்புறம் அந்த ஆத்ம தளத்தில் வாழ்கிற அறிவு உண்டாகுது. இன்னும் அதிகமாக நாமம் சொல்லும்போது, நான் ஆத்மாவும் கிடையாது, நான் பகவான் கிருஷ்ணருடைய தாசன், பகவானுடைய தாசன் அப்படி தெரிய வரும். இன்னும் அதிகமாக நாமங்கள் சொன்னால், ஆகா நான் பகவானுக்கும் தாசன் கிடையாது, அந்த தகுதி எனக்கு இல்லை, நான் பகவானுடைய தாசனுக்கு தாசன் அப்படின்னு வரும். மனநிலை அப்படி மாறும். இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க அதற்கேற்ப பகவானுடைய தாசனுக்கு தாசன், தாசனுக்கு தாசனுக்கு தாசன், தாசனுக்கும் 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 தாசன், இப்படித்தான் மனது பக்குவம் அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறார், ஹரிதாஸ் தாகூர். பக்தியில் 9 ஸ்டேஜ் இருக்குது. நவவித பக்திம்பாங்க. சிரவணம், கேட்குறது கடவுளை பற்றி, கீர்த்தனம், அவருடைய நாமங்களை சொல்கிறது, பாடுறது, பிரசாதம் சாப்பிட்றது, இதெல்லாம் கீர்த்தனம். ஸ்மரணம், பகவானை நினைக்கிறது. பாத சேவனம், தினமும் சந்தனம் கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் ஒரு துளசி இலையை தொட்டு பகவான் பாதத்தில் ஒட்டுறது, பகவான் பாதத்துக்கு சேவை பண்ணுறது. அர்ச்சனம், பகவானை பூஜிக்கிறது. வந்தனம், பகவானை துதிக்கிறது. இந்த 6 அங்கங்களுக்கு அடுத்து தான் தாஸ்யம் வருது. தாஸ்யத்தில் ஒருத்தர் தன்னை இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறார், அதாவது சேவகனாகிறார். சேவைக்கு பணம் அல்ல, குணம்தான். குணம், மனம், இதுதான் முக்கியம். பக்தியில் எப்போவுமே உபவாசத்தை விட பகவான் பிரசாதம் சாப்பிட்றது வசதி. மௌனத்தை விட நாமகீர்த்தனம் வசதி. கண்ணை மூடிட்டு இருக்கிறதை விட பகவான் விக்கிரகங்களை, அவருடைய சுந்தரமான அழகை தரிசிக்கிறது வசதி. ஒத்த காலில் நிற்கிறதை விட கோவிலை வலம் வர்றது உயர்ந்தது. சின்முத்திரை, அதை விட பகவானுக்கு 2 கையும் வச்சு மொத்தமாக அப்படி அஞ்சலி பண்ணுறது, அது ரொம்ப வசதி. நிர்குண லயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்குணம்னா இறைவன் உருவமற்றவன், குணமற்றவன் ஒரு கருத்து இருக்குது. அதை விட கல்யாண குணங்கள், அந்த வைபவங்களை நினச்சி பார்க்குறது வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாசியன் அதாவது பகவானுடைய தாசன் கடவுளுக்கு பிடிக்காததை செய்யவே மாட்டான். எப்படி ஒரு நல்ல மனைவி கணவனுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டாள். இதுதான் தாஸ்யம், அன்பு. பக்தி என்றாலே அன்பு, அறிவு, உழைப்பு 3 சேர்ந்தது. கணவனுக்கு பிடிக்காததை மனைவி எப்படி ஏற்றுக்கிறதில்லையோ அதே போல் தான் கடவுளுக்கு பிடிக்காததை ஒரு பக்தன், ஒரு தாசன் ஏற்றுக்கிறதில்ல. நமக்கு வெற்றலை பார்க்க விடுறதே கஷ்டமாக இருக்குது, காஃபி டீ விடுறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி காமம், குரோதம், லோபம் இதுகளெல்லாம் விடுறது? யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு ஜீவனுக்குமே லட்சியம் பகவானுடைய தாசன் ஆகிறது தான். அந்த தாசியன் அப்படிங்கிறது சேவகனாக மாறுறது. ருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்திரன் அவனை வஜ்ராயுதத்தால் தாக்க வந்தான். இந்த ருத்ராசுரன் பழைய ஜென்மாவில் சித்திரகேதுங்கிற ராஜாவாக இருந்தான். அவனுக்கு அவனுடைய குழந்தை இறந்த பிறகு ஒரு வைராகியம் ஏற்பட்டு ஒரு உபன்யாசகராக மாறினான்.
அங்கங்கே கதைகள் சொல்லுவான். அப்போ ஒரு இடத்துல ஹரிகதா சொல்கிற போது சிவன் பார்வதி ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு. அது அவனுக்கு கேலியாக இருந்தது. அப்போ ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து அதை விமர்சிக்கிறான் லேசா. அப்போ பார்வதியுடைய சாபத்தால் அந்த சித்திரகேது விருத்ராசுரனாக பிறக்க வேண்டி வந்தது. இது பாகவதத்தில் இந்த சம்பவம் இருக்குது. ஸ்டாப். தாசனாக இருக்கும்போது அபிமானம் வரத்தான் செய்யும். இதனால தான் தாசானு தாசானு தாசன் அப்படிங்கிற அடையாளத்தை உயர்ந்ததாக வச்சுருக்கிறோம். இந்திரன் தன்னுடைய சத்ருக்களை வெல்றதுக்காக ஒரு வீரன் வரணும்னு சொல்லி சங்கல்பம் செய்து யாகம் நடத்துகிறான். அதில் தப்பாக உச்சரிச்சிட்டான். இந்திரனுக்கு யார் சத்ருவோ அவனை வீழ்த்த ஆள் வரணும், ஆனால் இந்திர சத்ருவே வருக அப்படின்னு சொன்னதுனால அந்த யாக குண்டத்திலிருந்து இந்த விருத்ராசுரன் வந்தான். யாகத்திலிருந்து வந்ததுனால ரொம்ப பலசாலியாக இருந்தான். இந்திரன் உயிருக்கு பயந்து அங்கங்கே ஓடுனான். அப்போ ததிசிங்கிற முனிவருடைய ஆசிரமத்தில் தஞ்சம் அடைகிறான். ஆசிரமத்துக்குள்ளே விருத்ராசுரன் வர முடியாது. அப்போது ததிசி முனிவர் இந்திரன்ட்ட நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மனசில் நினைக்கிறார், தேவர்கள்லாம் சாந்தமானவங்க, அவங்கெல்லாம் பகவான் விஷ்ணுவுடைய பணியாளர்கள், ஜீவர்களுக்காகவே தேவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய தலைவனுக்கு ஒரு ஆபத்துன்னா நாம் உதவி செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போ அவங்கிட்ட சொன்னார், இந்திரன்கிட்ட, என்னுடைய தவ வலிமையை பகவான் அறிய வேண்டி, அதாவது பகவான் விஷ்ணுக்கிட்ட வேண்டிட்டு என்னுடைய தவ வலிமையை பூரா என் முதுகெலும்புக்குள்ளே நான் அப்படியே அனுப்பிடுறேன். அப்போ நிஷ்டையில் இருந்து இதை நான் செய்யும்போது என்னுடைய உயிர் வெளியேறிடும். அந்த வஜ்ரம் போன்ற ஒரு ஆயுதம் என் முதுகுக்குள்ளே அந்த ஆயுத சக்தி கிடைச்சிரும். நீ அதை வச்சு விருத்ராசுரனை காலி பண்ணிடு அப்படிங்கிறார். அப்படி நிஷ்டையில் உட்கார்றார். அதே போல் தவசக்தியை அந்த முதுகெலும்புக்குள்ளே அனுப்புகிறார். உயிர் பிரிஞ்சது. அந்த எலும்பு எடுத்து தான் விருத்ராசுரனை தாக்குறதுக்கு இந்திரன் வெளியே வரான். இப்போது வஜ்ராயுதத்தை பார்த்ததுமே அதில் பகவான் விஷ்ணுவுடைய காட்சி இந்த விருத்ராசுரனுக்கு கிடைச்சது. ஆகா, என் சுவாமியுடைய காரணமற்ற கருணை, இதை சாதாரண மக்கள் வேணால் அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவானை துதிப்பாட ஆரம்பிச்சிட்டான். பகவான் அந்த ஆயுதத்துக்குள்ளேருந்து அவனை பார்த்து, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறார். அப்போ விருத்ராசுரன் சொல்கிறான், பகவானே, எனக்கு மோட்சம் வேண்டாம், அனன்ய பாவனையோட உங்கள் பாதங்களை மறக்காமல் இருந்து உங்களுடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்க வரம் தாருங்கள் அப்படின்னு வேண்டான். இப்படி பக்தருடைய பாவனை இப்படித்தான் இருக்குது. தாசனாக இருக்கணும், தாசியனா அவரை மதித்து நடக்கணும், எஜமானனா அவரை மனசில் ஏற்றுக்கணும். இப்படி தான் பக்தர்கள் இருக்கிறாங்க. இந்த ததிசி முனிவருடைய சம்பவம் திருக்குறளில் கூட இருக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பு உடையார் என்பும் ஒரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவன் செல்ஃபிஷ்னஸ், எல்லாம் எனக்குன்னு தான் இருப்பான் வாழ்க்கையில். அன்புடையார், என்புனா எலும்பு, போன். அப்போ அன்பு இருக்கிறவன் எலும்பை கூட அடுத்தவனுக்கு நன்மைக்காக கொடுத்துருவான். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இப்படி ஒரு செய்யுள் இருக்குது. பாகவத சம்பவம் திருக்குறளில் எழுதப்பட்டிருக்கு.
கீதையில் பகவான் சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம் அர்த்தாய. இதில் சாதுக்களை ரட்சிக்க நான் வர்றேன், பரித்ராணாய சாதுனாம். அடுத்து அசுரர்களை ஓய்க்கிறதுக்கு ரெண்டாவது காரணம். முதல் காரணம் பக்தர்களை காக்க, ரெண்டாவது காரணம் அபக்தர்களை ஓய்க்க, மூன்றாவது தர்மத்தை நிலைநிறுத்த. இறைவன் இதை வந்து தான் செய்யணும்னு இல்லை, அவர் எங்கேருந்தும் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்ட கூட இதை செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு பதம் பகவத்கீதையில் இருக்கிறதுனால ஒரு முறை அக்பர் இதை பீர்பல்கிட்ட கேட்டார், இது என்ன இப்படி இருக்க, கடவுள் அப்படிலாம் மெனக்கெட்டு வரணுமா, எங்களெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமையாக பீத்துறார், பெருமை அடிக்கிறார். பீர்பல் ஒரு இந்து, தீட்சை வாங்கினவர் பீர்பல். அது நிறைய பேருக்கு தெரியாது. அக்பருடைய அவையில் அவர் அட்வைசராக இருந்தார். முகலாய சபையில் பீர்பல் 6 வருஷம் அங்கே புத்திமதி சொல்கிறவர், ஆலோசகராக இருந்தார். அவருடைய உண்மையான பேர் மகேஷ் தாஸ். இவருடைய அப்பா பேர் கங்காதாஸ். அப்போ கடவுள் எதுக்கு அப்படி மெனக்கெட்டு வரணும் நேரில், சாதுக்களை காக்க அபக்தர்களை ஓய்க்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குற போது அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு இந்த பீர்பல் சொல்லியிருந்தான். சில சமயங்களில் அக்பர் தன்னுடைய குழந்தையோட யமுனையில் படகுல சுற்றுறது உண்டு. அப்படி சுற்றி வருவான், அங்கங்கே அப்படி ரவுண்ட்ஸ் போகிறது. அப்போ பீர்பல் கூட போவான். துணைக்கு சில படகுகளில் வீரர்கள்லாம் வருவாங்க. அப்போ படகு ஒரு நாள் அப்படி போகிற போது அக்பர் கூட அந்த பொடியன் இருந்தான். அப்போ எல்லாம் கலகலப்பாக பேசிட்டு போகும்போது பீர்பல் என்ன பண்ணார், அந்த பொடியனை தூக்கி ஆற்றுல நடுவில் டமால்னு தூக்கி போட்டார். உடனே அக்பருக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, எல்லாரும் அதிர்ச்சியில் ஆற்றுல குதிச்சிட்டாங்க அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் முதல்ல குதித்தது அக்பர் தான். அவரும் குதிச்சிட்டார். பீர்பல் கையை பிடிச்சான், நீங்கள் எதுக்கு குதிக்கிறீங்க அப்படின்னு. விடுடா முட்டாளே அப்படின்னு சொல்லி உள்ளே குதிச்சிட்டார். குதித்து எடுத்து பார்த்தா அது குழந்தை கிடையாது. குழந்தை மாதிரி இவன் டூப்ளிகேட்டில் செய்து வச்சுருந்தான் பீர்பல். குழந்தைங்க ரகசியமாக மறைச்சி வச்சுருந்தாங்க. அக்பர் சத்தம் போட்டார், இது என்ன கோமாளித்தனம் அப்படின்னார். அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, கிருஷ்ணர் ஏன் நேரில் வரணும் அப்படின்னு. உங்கள் குழந்தைய தான் காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, படையே ஆற்றுல குதிச்சுட்டு. ஆனால் நீங்களும் ஏன் குதிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, என் பிள்ளை அப்படின்னு. இதே உறவை ஸ்தாபிக்கத்தான் பகவான் அப்படி லீலை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி உணர்த்தினார் பீர்பல். இப்படி ஒரு சம்பவம் உண்டு. பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த தாம்னா அவருடைய இருப்பிடம், அங்கே போகிறதுக்கு முன்னே உத்தவர்கிட்ட சொல்கிறார், நீ பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நினச்சபடி ஒரு இடத்துல தியானமாக இரு. நான் என்னுடைய லீலைகளை பூர்த்தி செய்தாச்சு, நான் என்னுடைய இருப்பிடத்துக்கு போக போகிறேன், அதனால் நீ இந்த இடத்துக்கு எது குசம் சரோவர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போக சொல்கிறார். அப்போது உத்தவர் சொல்கிறார், பிரபு எங்களை தியாகம் பண்ணிடாதீங்க, மாயை எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது, ஆனால் உங்களை பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பெரிய வாட்டம்தான், தாங்க முடியாது அப்படின்னு கண் கலங்குறார் உத்தவர். நம்முடைய புலன்கள் அல்ப விஷயங்கள்லே தான் மேயும். ஒரு பூ அதை எடுத்தால் நல்ல வாசம் இருக்குது, மூக்குக்கு அதில் ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனால் அவ்வளோ இன்பம் தருதுன்னு சொல்லி அந்த பூவை தின்னாச்சுன்னா அதில் டேஸ்ட் இருக்காது.
அப்போ ஒரு சென்ஸ், ஒரு புலனுக்கு அது இன்பம் தருது. சக்கரை பொங்கல் இருக்குது, நல்லா நெய் விட்டு மணமாக இருக்குது, அது சாப்பிட்டா ருசியாக இருக்குது. அப்போ மூக்குக்கும் நாக்குக்கும் அதில் இன்பம் கிடைக்குது. ஆனால் எதனால் நமக்கு இன்பம் உண்டாகுதோ அது நம்மளை ஆட்சி செய்யும். இதுதான் தியரி. எது நமக்கு இன்பம் தருதோ அது நம்ம மனசை ஆழ்ந்துக்கிட்டு ஆட்சி பண்ணும். பகவான் கிருஷ்ணர் நம்முடைய எல்லா புலன்களுக்கும் உண்மையான எஜமானர். ரிஷிகேஷ் அப்படின்னு பேர், ஆனந்தத்தோட இருப்பிடம். தம்முடைய லீலைகளில் இதைத்தான் உணர்த்துறார். இதே பகவான் ராமச்சந்திரராக வந்திருக்கும்போது அனுமன் தாசிய பக்திக்கு சிறந்த உதாரணமாக இருந்தார். அனுமன் இலங்கைக்கு போனதும் ராவணனுடைய காது கிழிகிற மாதிரி அனுமன் சொல்கிறார், நான் எல்லாம் வல்ல பகவான் ராமச்சந்திரருடைய அடிமை அப்படின்னு கோஷிக்கிறார், சத்தமாக சொல்கிறார். அப்படி சொல்லி அவருடைய வாளை பூமியில் ஓங்கி அடித்தார். வாளை தூக்கி ராட்சசர்கள்லாம் நடுங்கிட்டாங்க. சமஸ்கிருதத்தில் அது ஒரு ஸ்லோகமாக இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். ஜெகதி அதிபலோ ராமோ, அதாவது ஜெயதினா வெற்றி உண்டாகட்டும்னு அர்த்தம். அதிபலசாலியான ராமனுக்கு வெற்றி உண்டாகுக. லக்ஷ்மணச்ச மகாபலவானான லக்ஷ்மணனுக்கும் வெற்றி உண்டாகட்டும். ராஜா ஜெயதி சுக்ரீவோ, எங்களுடைய வானர மன்னனான சுக்ரீவனுக்கு வெற்றி உண்டாகட்டும். அடுத்து ராகவேனா அபிபாலித, அதாவது பகவான் ராமச்சந்திரரால் ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய இந்த வானர கூட்டம் சுக்ரீவன் எல்லாருக்கும் வெற்றி உண்டாகுக. இப்படி சொல்லிட்டு தன்னை அறிமுகம் பண்ணுறார். ஜீவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு அதில் காட்டுறார். தாசோ அகம் கோச்சல இந்திரஸ்ய ராமஸ்ய ஆக்லிஷ்ட கர்மன, கடினமான காரியங்களையும் முடிச்சு வைக்கிறவர் ராமர். அத்தகைய ராமர், அதாவது கோசலிபுத்திரன், அத்தகைய ராமருக்கு நான் தாசன் அப்படிங்கிறார். அடுத்த வரியில் அனுமன் சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத் மஜ, நான் வாயுவின் புதல்வன் அனுமன், பகைவர்களின் சேனையை பிளப்பவன் அப்படிங்கிறார். ந ராவண சகசிரம், 1000 ராவணம் வந்தாலும் சரி, மே யுத்தே பிரதிபலம் பவேத், என்கிட்ட தப்ப முடியாது, ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். இது ஒரு மந்திரம் மாதிரி இந்த பகுதி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அனுமனுடைய இந்த கர்ஜனையை பார்த்த அரக்கர்கள் கூட்டம் எல்லாம் பயந்து போயிடுச்சு. உலகியல்வாதிகள் தங்களை தாசன் அழைக்கப்பட விரும்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே நான் ராமதாசன் சொல்லி தன்னுடைய தாசியத்தன்மையை பற்றி சந்தோஷப்படுறார் அனுமன். அனுமனுடைய இந்த கர்ஜனையை பார்த்து அரக்கர்கள் பயந்து போயிட்டாங்க. உலகியல்வாதிகளுக்கு தங்களை தாசன் அப்படின்னு அழைக்கப்படவோ காட்டிக்கவோ விருப்பம் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் அந்த ஜட இயற்கையை ஆதிக்கம் பண்ணணும், ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு தான் இருக்கும். ஆனால் இங்கே பல திறமைகள் உள்ள ஹனுமன் நான் ராமதாசன் அப்படின்னு சொல்லி தனது தாசியத்தன்மையை பற்றி சந்தோஷப்படுகிறார். இதே போல் ராமர் பஞ்சவடியை அடைஞ்ச பிறகு தம்பிக்கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா, இங்கு உனக்கு தோன்றும் இடத்தில் நீ ஆசிரமம் அமைப்பாயாக அப்படின்னு சொன்னார். அப்போ இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ராமபிரானை வணங்கி, பிரபு, நான் உங்களுக்கு அடிமை, எப்போதும் அப்படியே இருக்க விரும்புகிறேன். ஆகவே நீங்களே ஓர் இடத்தை காட்டி சொல்லுங்கள்,
அங்கு நான் ஆசிரமம் அமைக்கிறேன். இப்படி லக்ஷ்மணன் சொல்கிறார். இதுதான் தாசிய பக்தி. என்னுடைய குருநாதர், சந்நியாச குருநாதர் சில போதையன் சுவாமிகள் ஒரு முறை மாயாப்பூரில் இருக்கிற போது அவங்க அறைக்குள்ளே நான் இருந்தேன். அப்போது ஒரு பண்டல் துணி இருந்தது. கம்சானா துண்டு. அங்கே காட்டன் துணிகள்லாம் ரொம்ப பிரசித்தி. அப்போது அங்கே வந்து போகிறவங்க கிட்ட அவங்க மகாராஜ் சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. என்கிட்டையும் நீயும் ஒரு துண்டு எடுத்துக்க அப்படின்னாங்க. நான் உடனே ஒரு துண்டு எடுத்து கையில் மடக்கி வச்சுருந்தேன். ஆனால் அங்கே வந்திருக்கவங்கெல்லாம் சுவாமிகள் சொன்னதும் ஒவ்வொரு துண்டு எடுத்து அவங்க மகாராஜ் கையிலே கொடுத்து உங்கள் கையாலே தாங்க அப்படின்னு வாங்கிட்டு போனாங்க. இதுதான் தாசிய பக்தி. பகவான் ராமச்சந்திரர் ஒரு இடத்தை காட்டுறார். அங்கே அருமையாக பர்ணசாலையை அமைக்கிறான் லக்ஷ்மணன். அப்போ பகவானும் சீதாதேவியும் 2 பேரும் பக்கத்தில் நடந்து போயிருந்தாங்க. அவங்க திரும்பி வர்றபோது பர்ணசாலை தயாராக இருந்தது. அதை பார்த்த ராமச்சந்திரர், சமர்த்தனே லக்ஷ்மணா, மிக அழகாக ஆசிரமத்தை அமைச்சிருக்கிற, பர்ணசாலை அமைக்கிறதுல நீ ஒரு பெரிய கலைஞன் என்பது நன்றாக தெரிகிறது. லக்ஷ்மணா, என் மனம் என்று மிகவும் அதிக அளவில் மகிழ்ச்சியில் இருக்கிறது அப்படிங்கிறார். அடுத்து கொஞ்ச நேரம் அவனுடைய தாசியத்தன்மையை பாராட்டிட்டு அப்புறம் சொல்கிற, சுமித்ர குமாரா, சேவையே விரதமாக வாழ்பவனே, நான் உனக்கு கடன்பட்டுள்ளேன். தர்ம ஆத்மாவான நம் தந்தை இறக்கவில்லை. உன் வடிவில் அவர் என்னுடன் வாழ்கிறார். அதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கியபடி அந்த லக்ஷ்மணனை ஆலிங்கனம் பண்ணுறார், கட்டிப்பிடிக்கிறார் ராமபிரான். இப்படி ராமாயணம் நமக்கு பெரிய அளவில் தாசிய பக்தியை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் யாரெல்லாம் நல்ல விஷயங்களை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ராமாயணம் பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். பொய் சொல்கிறவங்க என் முகத்திலே முழிக்கக்கூடாது அப்படிம்பார் ராமர். என் மூஞ்சி பக்கம் வராதிங்க, முகம் முன்னாடி வராதிங்க. அப்போ பொய் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு ராமபிரான் காட்டுறார். பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்கிற ஒரு இலக்கியம் எப்படி பொய்யாக இருக்கும்? இன்றைக்கி ஒரு அண்ணனோ, அதாவது அண்ணன் எப்படி இருக்கணும், தம்பி எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், வில்லன் கூட எப்படி இருக்கணும், எல்லாம் நமக்கு உணர்த்துறது ராமாயணம்தான். அரசியல்வாதிகள் இல்லை. நம்ம பாரதத்தில் ஒரு மாண்பு இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ராமாயணமும் மகாபாரதமும். இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. கேட்கும்போது சுகமாக இருக்குது, ஆனால் நடந்தால் இன்னும் ஜாஸ்தி சந்தோஷம் உண்டு. இதுதான் நம்முடைய பாரத சாஸ்திரங்களில் உள்ள மகிமை. ஹரே கிருஷ்ணா.